கேப்டன் லிவாய் தான் இருக்காரு. நம்ம லிவாயை பத்தி சொல்லணும்னா அட்டாக் அண்ட் டைட்டன்ல மனுஷங்களுக்குலாம் டேஞ்சர், இந்த டைட்டன்ஸ்க்குலாம் டேஞ்சர்னா என் தலைமை லிவாய் தான். ஏன்னா இந்த டைட்டனுக்கே டேஞ்சர் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். அதுலயும் சிங்கிள் ஹேண்டா நின்று பீஸ்ட் டைட்டனே சேதற விட்டுருப்பாரு. அதுக்கே உயிர் பயத்தை காட்டியிருப்பாரு. பீஸ்ட் டைட்டனே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம், நான் மான்ஸ்டர்ல இவன் தான் ரியல் மான்ஸ்டர்னு நம்ம லிவாயை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு தலைமை பவர்ஃபுல்லா இருந்திருப்பான்னு. ஸோ லிவாயை படிச்சாங்களா மறக்காம ஃபயர் எமோஜி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஃபைனலா நம்ம லிஸ்டா நம்பர் 1ல நம்ம ஏரன் ஏகர் தான் இருக்கா. நம்ம ஏரன் ஏகர் அட்டாக் அண்ட் டைட்டன் பவர் இருந்தனால மட்டும் பவர்ஃபுல்லா இருந்தா நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா வெறுப்பை மட்டுமே விதைச்சு அந்த சபிக்கப்பட்ட உலகத்தினால தான் நம்ம ஏரன் வந்து பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். அதுலயும் முக்கியமா ரம்பிளிங்க ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஏரன் வந்து காட் லெவல் பவரோட இருந்திருப்பான். நம்ம ஏரன் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை அவனோட மக்களுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அவன் பண்றதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுமே நான் பண்ண தப்புனால இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்கன்னா பரவாயில்ல, நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணியிருப்பான். அதுலயும் ரம்பிளிங் அப்பெல்லாம் மக்கள் எல்லாம் சாகிறத அவன் கண்ணில் பார்க்க முடியாம கண்ணை மூடி இருப்பான். அப்ப பாத்துக்கோங்க என் தலைவன் எந்த அளவுக்கு பெயின் அனுபவிச்சிருப்பான்னு. ரம்பிளிங்கே அவனோட வாழ்க்கையை வெறுத்து தான் பண்ணியிருப்பான். லாஸ்டா அவன் சாகருக்கு முன்னாடி ஒரு தடவை மிக்காசா மட்டும் பார்த்திருப்பான். ஏன்னா மிக்காசா அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பான் நம்ம ஏரனும் மிக்காசா ஒன்று சேர்ந்திருந்தா நல்லா இருக்கும். யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிரு.